நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கெல்லாம் ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு நமக்காக விதவிதமான சூப்பர் ரெசிபிஸோட வந்திருப்பாங்க திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே எங்களுக்குலாம் ஒரு விதமான சந்தோஷம். சோ நீங்க எங்களுக்காக ரொம்ப அட்டகாசமான டேஸ்டான ரெசிபிஸ் எல்லாம் கொடுப்பீங்கன்னு. இன்னைக்கு என்னென்ன ரெசிபிஸ் எங்களுக்காக காத்துட்டு இருக்கு? மாங்காய் சாதம், ஓகே, அதுக்கு மேட்சிங்கா ஒரு வெங்காய தொகையல். சூப்பர். வழக்கம் போல ஸ்வீட் பாயசம். அதுதான் என்னோட பாயசம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஸ்வீட் இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சோ கண்டிப்பா இன்னைக்கும் நம்மளோட எபிசோட்ல ஸ்வீட் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய போறது மாங்காய் சாதம். ஓகே, செய்ய ஆரம்பிக்கலாங்களா? கண்டிப்பா. மாங்காய் சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வரமிளகாய், மஞ்சள் தூள், மாங்காய், உப்பு, சாதம், நிலக்கடலை. நல்லெண்ணெய் கொடுக்கணும். இது செய்யறதுக்கான நேரம் எவ்வளவு நேரம் செலவழிக்கும்? இது மாங்காய்லாம் ரொம்ப ஃபாஸ்டா வதங்கிடும். சாதம் மட்டும் உதிரி உதிரியா பண்ணி வச்சோம்னா 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். ஓகே, இது எண்ணெய் காஞ்சது, கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு போடலாம். சோ ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் ஊத்தினாங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா கடுகு, உளுந்த பருப்பு போடுறாங்க. இந்த மாங்காய் சாதம் செய்யறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுவும் இப்ப இருக்கிற இந்த மாங்காய் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு ரெசிபி நீங்க இன்னைக்கு செலக்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். கண்டிப்பா அது நீங்க சமைக்கும் போது அதுல எங்களுக்கு டவுட்டே வராது. கடுகு ஃபுல்லா வெடிக்கட்டும்னு தான் வெயிட் பண்றேன். கடுகு வெடிச்சா அதனால கசக்க ஆரம்பிக்கும். கடுகு வெடிக்குது, கடலை பருப்பையும் போட்டுருவேன். சோ கடுகு நல்லா வெடிக்க விடணும். வெடிச்சதுக்கு அப்புறமா கடலை பருப்பு சேர்க்கிறாங்க. கடலை பருப்பு சேவக்கிறது. இந்த சமயத்துல நம்ம இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சமா இஞ்சி, கடுகும் நல்லா எண்ணெயில பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்னதா இந்த மாதிரி இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்காங்க, அது சேர்த்து. பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். சின்னதா இந்த கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா கொடுத்து, ஒண்ணு போதுங்களா? இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் மஞ்சப்பொடி போடலாம். மாங்காய், திருகின மாங்காய். இது இந்த கேரட் திருகல் இருக்கு இல்லையா, அதுல திருகி வச்சிருக்கேன் முன்னாடி. மாங்காய் அதுல போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெயில தாளிக்க தேவையான பொருட்கள்லாம் போட்டு நல்லா வதக்கினாங்க. அடுத்தது மாங்காய் துருவி வச்சிருக்காங்க, அதையும் இப்ப சேர்த்திருக்காங்க. சரி, இப்ப நீங்க எத்தனை கப் அரிசிக்கு இப்ப இந்த மாங்காய் எடுத்துருக்கீங்க? 1.5 கப் 2 கப்புக்கு இந்த மாங்காய் போடும். ஒரு மாங்காய் போடும். மாங்காய் புளிப்புக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கணும். திருகின அப்புறம் மாங்காய் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப புளிப்பா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் 2 வத்த மிளகா ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பே இல்ல, அந்த கிளிமுக்கு மாங்கானா அதுல அவ்வளவா புளிப்பு இருக்காது அப்படின்னா கம்மியா யூஸ் பண்ணிட்டா போதும். ஸோ இது இப்போ இது பண்ணியாச்சு. இதுல கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். சாதத்துக்கு மாங்காய்க்கு 2த்துக்கும் தேவையான அளவு இதை ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப மசிஞ்சும் போக வேண்டாம், அப்புறம் மாங்காவோட அந்த இதுவே உருவமே இல்லாம போயிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இதை வதக்கினாலே போதும். இது வதங்கிடுச்சு. நல்லா இதை வதங்கிடுச்சு. இப்ப நம்ம இதுல அடுப்பை அணைச்சிட்டு சாதத்தை ஆட் பண்ணிட்டோம்.
சோ மாங்காய் நல்லா எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறமா அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப டீப்பா வந்து வதக்க விட வேண்டாம், கொஞ்சம் பாதி அளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப ஆல்ரெடி வேக வச்ச சாதத்தை மிக்ஸ் பண்ண போறாங்க. சாதம் நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியா பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா ஜோரா இதா இருக்கும். ஓகே, பர்ஷலா இருந்தா அது மாங்காவோட சேர்ந்து அப்படியே மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்ல உதிரி உதிரியா சாதம் வடிச்சு வச்சுக்கணும். ஓகே மேம், இப்போ வளகாப்பு அந்த மாதிரியான நிகழ்ச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா மாங்காய் சாதம் மஸ்டா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. சோ அது எதுக்காக பண்றாங்க அப்படின்றது ஏதாவது? ஏன்னா அந்த மசக்கையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாங்காய் சாப்பிடணும்ன்ற ஒரு ஆசை, புளிப்பு சாப்பிடணும்ன்ற ஆசைதான் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப புளியும் சேர்க்க கூடாது, அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லைம்பாங்க. அதனால கொஞ்சம் லைட்டா புளிப்பா இருக்கிற இந்த மாங்காய் சாதம் சாப்பிட்டா அது டிஃபரெண்டா நல்லா இருக்கும். அவங்களுக்கும் வாய்க்கு ஏதோ நல்லதா சாப்பிட்டோன்னு ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு போற நமக்கும் மாங்காய் சாதம் கண்டிப்பா. சோ இப்ப இது ரெடி ஆயிடுது. இப்ப இதுல வறுத்து ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கேன் கடலை, நிலக்கடலை. அதை இதுல தூவிக்கலாம். யூஸ்வலா இப்போ நிலக்கடலை எல்லாம் நம்ம புளியோதரை அதுலலாம் எண்ணெயோட ஃப்ரை பண்ணுவோம். இது வந்து ட்ரையா வறுத்து வச்சுட்டோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். தோலியோட இருந்தா அது வேற மாதிரி இருக்கும். அதனால தோலியும் எடுத்துட்டு வறுத்து வச்சிருக்கேன். பார்த்தா மாங்காய் வாசனை கும்முன்னு வருதா? ஆமா. இது இப்ப மேல கொஞ்சம் கொத்தமல்லி தூவினோம்னா இது ரெடி. இதுக்கு ரொம்ப எண்ணெயும் விட வேண்டாம். ரெடிமா, சூப்பர். நான் இதை இப்ப உங்களுக்கு சர்வ் பண்ணட்டுமா இல்ல இதோட மேட்சிங் தொகையலோட இதை சர்வ் பண்றேன்? ஆஃப் கோர்ஸ், சூப்பரா இருக்கும். அப்ப அதோட காம்பினேஷன் தொகையலோட இதை சாப்பிட்டு பாருங்க. ஓகே. மாங்காய் சாதம் செய்யும் முறை: அடுப்பில் வாணலியை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போடவும். உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து வதக்கவும். பின்பு சிறிது மஞ்சத்தூள் சேர்த்து துருவிய மாங்காயை சேர்த்து கொள்ளவும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு வதக்கவும். வேக வைத்த சாதத்தை இதனுடன் சேர்க்கவும். பின்பு வறுத்து வைத்துள்ள நிலக்கடலையை சேர்த்து இறுதியாக கொத்தமல்லி தூவி இறக்கினால் மாங்காய் சாதம் தயார்.